வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கும் கிளாரிட்டி இல்லை. 68 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு நிஃப்டி அண்ட் 61 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. 192 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் என்னது ஸ்விங், இன்ட்ராடே ஸ்விங். 192 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 216 பாயிண்ட் மைனஸில் இருந்துச்சு. 436 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங், லோ டு ஹை. அண்ட் 82 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. லாஸ்ட் 3 டேஸாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ப்ரீமியமில் தான் இருக்குது, பட் ரொம்ப சின்ன ப்ரீமியமில் இருக்குது, கிளாரிட்டி இல்லாத இருக்குது ஒன்று. அண்ட் எவ்ரிடே மேலே ஏறிட்டுருக்கு. அந்த மேலே ஏறுறதுக்கு மெயின் ரீசன் ஷார்ட் கவரிங். எக்ஸ்பைரி இல்லை இன்றைக்கி, ரைட்? நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருந்துச்சு. அண்ட் அடுத்த வாரம் வந்து கம்ப்ளீட் எக்ஸ்பைரி இருக்குது ஜனவரி மந்த்துக்கு. அதுக்கான ஷார்ட் கவரிங்ஸ் இருக்குது. அண்ட் போன வாரம் பெருசாக கீழே விழுந்துச்சு. போன வாரம் என்ன, இன்றைக்கி மண்டே டியூஸ்டே பெருசாக கீழே விழுந்துச்சு. அதுக்கான ஒரு புல் பேக் ரேலி தான் நடந்துகிட்ருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷார்ப்பாக வந்து கீழே வரப்போகுதா இல்லை மே சைட் போகுதான்றது வெயிட் பண்ணி தான் பேசணும். இப்போதைக்கு நீங்கள் வந்து லெவல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு 3 ஸ்டாக்கை பற்றி டெஃபினட்டாக பேசுகிறோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி கொஞ்சம் பேசணும். அண்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி 2 அறிவிப்பு. ஒன்று, வர 25th ஈவினிங் 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்குது. பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். 236 rupees பே பண்ணலாம். எப்படி? கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888. சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ளே உங்களோட கேள்விகளை அனுப்பி விடுங்க. டெஃபினட்டாக எந்த ப்ராடக்ட் சேல்ஸும் கிடையாது நம்மளுது ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் டிப்ஸோ இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸோ எதுவுமே கொடுக்கறது கிடையாது. எல்லாமே வந்து ஓப்பனாக நம்ம வந்து ஷேர் பண்ணுறது தான். சார்ட்டை வச்சு நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். வாரம் போன வாரம் இல்லை, ஆல்மோஸ்ட் வாரம் நம்ம ஆல்மோஸ்ட் 60 to 70 ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த வாரமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரம்ப் வந்தாச்சு, நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம், கிளாரிட்டியோட அடுத்த வாரத்துக்கான ஆக்ஷன்ஸ் நம்ம பேக் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது அறிவிப்பு, வர February 16th நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்கிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக, ரைட்? ஷேர் மார்க்கெட்னா என்ன, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், சார்ட் பேட்டர்ன்ஸ், ரெகுலர் கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், ஆப்ஷன்ஸ், பையிங் அண்ட் செல்லிங், ஆப்ஷன் க்ரீக்ஸு, ஃபியூச்சர்ஸு அண்ட் எலியட்ஸ் வேவ் இன் டெப்த் நம்ம வந்து படிக்க போகிறோம். அண்ட் இது வந்து க்ளோஸ் அபவுட் 6 months கோர்ஸாக இருக்கும். இந்த 6 months பீரியடில் நம்ம கற்றுக்கும் போது ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் சார்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணும் போதும் டிஸ்கஷனும் நடக்கும், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். கம்ப்ளீட் செட்டப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இதனால நாட் ஒன்லி லேர்னிங், நீங்கள் ஏர்னிங்ஸும் பண்ண முடியும் கான்ஃபிடென்ட்டோட வித் எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ். வாங்க, இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னால் எங்கள் கால் சென்டருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888க்கு. வாங்க இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கலாம். நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போதும் 23,267 வந்து க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு டே ஹை வந்து 23,320. அந்த 320க்கு மேலே தான் வந்து ஃபர்தர் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஒன்று. ரெண்டாவது, சம்வேர் க்ளோஸ் அபவுட் 340 350 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான கரண்ட்லி செட்டப் இருக்குது, ரைட்? இது வந்து 15 minutes சார்ட்டில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட டே ஹையை வந்து உடைக்கிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஃபால் வந்து ஜஸ்ட் ஸ்மால் ஸ்கிட், ரைட்? அண்ட் அரௌண்ட் 12 o'clock அந்த லெவல் வந்துச்சு. அந்த 12 o'clockலேருந்து சரிஞ்சு தான் வந்திருக்கு, ஒன்றும் பெருசாக ஷார்ப்பாக கீழே விழுவுல. ஸோ தட் மீன்ஸ் நாளைக்கு மேபி, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, மேபி அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இஃப் சப்போஸ் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 350க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் 23,520 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க ஒன்று. ரெண்டாவது, டவுன் சைட் ரிஸ்க் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? சம்வேர் க்ளோஸ் அபவுட் 23,220 230 கீழே வந்து டவுன் சைட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சம்வேர் இப்போ இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் வந்து 48,670, ரைட்? 71 ஆக்சுவலி 670ன்னு நீங்கள் வைங்க. டவுன் சைடு வந்து ஆல்ரெடி நம்ம நேற்று வீடியோவில் நம்ம வந்து பேசியிருந்தோம். 47,680 690. ஸோ கரண்ட் லெவலில் வந்து க்ளோஸ் அபவுட் 1000 பாயிண்ட்ஸ் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சம்வேர் க்ளோஸ் அபவுட் February 1st வீக்கில். டைம் ஃபேக்டர்ஸ் மறுபடியும் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால் டைம் கரெக்ஷன்ஸ் முடியல, இந்த ஃபால் வரத்துக்கான டைம் கரெக்ஷன்ஸ் முடியல. நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த 23,500 லெவலில் உடைக்கிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 12-13 days எடுத்துச்சு.
மறுபடியும் அந்த 23,000 லெவலில் உடைக்கிறதுக்கு லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக வந்து தடுமாறிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த லெவலை உடச்சிச்சுன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 22,400 500 அந்த ஜோன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி டெஃபினட்டாக டவுன் சைடுக்கான செட்டப் ரெடியாக இருக்குது ஃபார் 47,680. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசிஷன்ஸ் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். இன்னும் ஒரு 3 ஸ்டாக்கை பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டிங் அப்சைட் டார்கெட்டோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். லாங் டேர்ம்னா ஸ்விங் ட்ரேடிங், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ். லாஸ்ட் 25 இயர்ஸில், மறுபடியும் நான் சொல்கிறேன், லாஸ்ட் 25 இயர்ஸில் யூஎஸோட பாண்ட் மார்க்கெட்டில் 30 இயர்ஸ் பாண்ட் மார்க்கெட் இருக்குல்ல, இந்த 10 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் கடன் பத்திரம், இதில் தான் வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். இந்த 30 இயர் பாண்ட் மார்க்கெட் வெறும் 4 தர ரைட் 5% வட்டி ஏறி இருக்குது. அதாவது 5%க்கு மேலே வந்து போயிருக்கு. இப்போ அந்த லெவலை டச் பண்ணுற லெவலில் வந்து எட்டரை தூரத்தில் நிற்கிது 1. மீதி 3 தர ரைட் 3-4 தடவை வந்து மார்க்கெட் டீப் கரெக்ஷன்ஸ் வந்துச்சு, க்ளோஸ் டு அபவுட் 50%. லாஸ்ட்டாக இது மாதிரி பெருசாக கரெக்ஷன் ஆனது வந்து 2002 அப்போ வந்து ஆல்மோஸ்ட் 60% வந்து மார்க்கெட் விழுந்துச்சு. அடுத்தது 2008 அப்பையும் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆனது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. லேமேன் பிரதர்ஸ் வந்தப்போ அந்த கிரைசிஸ் வந்துச்சு. இப்போ ரீசண்டாக 2020க்கு முன்னாடி ரைட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹெவியாக இருந்துச்சு அண்ட் மார்க்கெட் பெருசாக வந்து கிராஷ் ஆச்சு. மீண்டும் அந்த லெவலை வந்து டச் ஆகிட்டுருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, பாண்ட் மார்க்கெட்டில் 30 இயர் பாண்ட் மார்க்கெட், நீங்கள் ஆன்லைனில் போய் யூஎஸோட 30 இயர் பாண்ட் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ட்டு நீங்கள் போடுங்க, உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் பெருசாக தூக்கி விட்டுச்சு ஒன்று. ரெண்டாவது வந்து சிமெண்ட் செக்டாரும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. அல்ட்ராடெக் வந்து க்ளோஸ் டு அபவுட் 6.6% அப்பாக இருந்துச்சு. ராம்கோ சிமெண்ட் வந்து ரொம்ப நாளாக நம்ம பை லிஸ்ட்டில் இருந்துச்சு, 4.7% அப்பு. ஜேகே சிமெண்ட் வந்து 4.6% அப்பாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து மோஸ்ட்டாக புல் பேக் ரேலியாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்றது. பட் கோஃபோர்ஸ், பர்சிஸ்டன்ட், பிசாஃப்ட், ஆரக்கல் ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து இன்றைக்கி சூப்பர் டூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இதில் வந்து கோஃபோர்ஸ் வந்து 11% அப்பாக இருந்துச்சு. ஹியூஜ் வால்யூம் ரைட். டெக்னிக்கல் லெவலில் வந்து பாட்டமில் வந்து வேவ் 4 முடிச்சு வேவ் 5 நோக்கி போயிட்டுருக்கு. தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்கள். பர்சிஸ்டன்ட் ஆஸ் வெல் அஸ் கோஃபோர்ஸ் 2 ஸ்டாக்குக்கும் நம்ம வந்து அப்சைட் டார்கெட் என்ன இருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கோஃபோர்ஸ் வந்து இன்றைக்கி 11% அப்பு, பர்சிஸ்டன்ட் வந்து 10.2% அப்பு, பிசாஃப்ட் வந்து 4.8% அப்பு, ஆரக்கல் ஃபைனான்ஸ் 4.8% அப்பு. இன்னைக்கு மார்க்கெட்டை நல்லா தூக்கி விட்டது வந்து இட் இஸ் ஐடி செக்டார்ஸ். டெஃபினட்டாக ஐடி செக்டார்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தால் இன்றைக்கி வந்து கணிசமாக ஒரு அடி வாங்கியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த 3 ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். கோஃபோர்ஸ் வந்து 9,168 இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் கேஷ் மார்க்கெட்டில் நான் சொன்னது ஞாபகம் வச்சுங்க. கோஃபோர்ஸ் F&Oலையும் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு தந்தாப்பில் பிளான் பண்ணணும்னு நினச்சால் பிளான் பண்ணிக்கலாம். 9,168 இருந்துச்சு. இதுக்கான அப்சைட் டார்கெட் 10,800 இருக்குது. இது கோஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும். பர்சிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 6,287 வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு. அப்சைடுக்கான டார்கெட் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 7,500 இருக்குது. KEI செம்ம ஸ்டாக்கு 2020 வந்து வெறும் 260 ரூபாவில் இருந்துச்சு. இன்னைக்கு 4,460 ரைட். நினச்சி பாருங்களேன், க்ளோஸ் டு அபவுட் 20x அப்சைட். கஷ்டமாக தான் இருக்குது ரைட். 18x இன் லாஸ்ட் 4 இயர்ஸ். செம்ம ஸ்டாக். இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து 4,480 வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு. 4,480 460 அந்த லெவலில் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கான அப்சைட் டார்கெட் மொதல் டார்கெட் வந்து 5,200, செகண்ட் டார்கெட் 5,750. நான் டைம் ஃப்ரேம் 3க்குமே வந்து நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 1 யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி இல்லாத வெயிட்டிங் ரைட். லாஸ்ட் 3-4 டேஸாக வந்து அப்சைட் மேலே போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு.
கோல்டும் மேலே தூக்கிட்டு இருந்துச்சு. ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:30 பக்கமாக ரெக்கார்ட் பண்ணுறோம். கோல்டு வந்து அரௌண்ட் $19 கீழே விழுந்திருக்கு, அதாவது 3/4% கீழே விழுந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 2% கீழே விழுந்திருக்கு. 31 கீழே வந்து வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் கீழே வரப்போகுது. இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள். டாலர் இண்டெக்ஸ் லாஸ்ட் 3-4 டேஸாக வந்து கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 0.2% வந்து அப் ஆயிருக்கு. அதுக்கான எஃபெக்ட். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹனிமூன் பீரியட் ஆல்மோஸ்ட் ரைட். ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுவாருன்றது எல்லாருக்குமே சந்தேகம் இருந்துச்சு. யுக்ரைன் ஆர் பியூட்டின் ஆர் ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து அடங்கலை. நீ என்ன பண்ணுறா நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன் இஸ் ரெடி ஃபார் தி ஃபைட். வாடா ஒத்த வச்சுக்கலான்ற லெவலில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீ என்ன தான் டேரிஃப் போட போகிற நாங்கள் பார்த்துக்கலான்ற லெவலில் வந்து செக்மேட் வந்து வச்சுருக்காங்க. தே ஆர் மச் பெட்டர் ப்ரிப்பேர்ட் தென் டேர்ம் 1. மிடில் ஈஸ்டில் வந்து சர்ப்ரைஸ் எதுவுமே இல்லை. தோ இஸ்ரேல் இஸ் நாட் ஹாப்பி வித் ஹமாஸ், பட் அவங்க செட்டில் டவுன் ஆகிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது. ஹூத்தி ரெபிள்ஸ் ரைட் ஏற்கனவே வந்து திமிரில் நிறைய யூஎஸ் நேவி ஷிப்ஸை வந்து அடிச்சிருக்கிறாங்க, வார்ஷிப்ஸை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கான பதிலடியாக இன்னைக்கு காலையில் வந்து தே ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் பம்பார்டிங் தெம். எவ்வளோ தூரம் அடிக்க போகிறாங்கன்றது பார்க்கணும். அடுத்தது வந்து ஆப்கானிஸ்தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த 2-3 நாளில் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கிளியர் ஆகும். 1. 2வது, நேற்று தலைவர் ட்ரம்ப் தான் ரைட். இப்போதைக்கு இந்தியா உலகத்துக்கு வந்து தலைவர் அவர் தான். ட்ரம்ப் வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது நாங்கள் உலகத்திலே நம்பர் 1 ஏஐ ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுலன்னு சொல்லி க்ளோஸ் டு அபவுட் $500 பில்லியன். இந்தியா ரூபாவில் வந்து 43,25,000 crores, 43,25,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் இந்த ஆராய்ச்சிக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்றது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கணும். கிளாரிட்டி வந்ததுக்கப்புறமா மார்க்கெட்டில் வந்து ஆக்ஷன்ஸ் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நான் ஏற்கனவே லெவல் கொடுத்தது ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் ட்ரேட் பண்ணுங்கள். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.